இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு மர்ம கதை, ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி என்னன்னு ஒரு பெரிய எழுத்தாளர்கிட்ட கேட்டாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய மர்ம நாவல் எழுத்தாளர். அவர் ஒரு சின்ன கதையை சொன்னார். இது ஒரு வெளிநாட்டு கதை, இதுதான் ஐயா மர்ம கதைகள்லேயே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொன்னார். சும்மா ஒரே ஒரு நிமிஷம் கதை தான் அது. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு காட்டு பாதை. இங்கேருந்து அங்கே போனால் அந்த காட்டு வழியாக ஒத்தையடி பாதை மட்டும் தான் இருக்கும். லைட் கிடையாது, வெளிச்சமே கிடையாது. இரவில் இங்கே அங்கே போக முடியாது. ஆனால் அந்த பாதையை தவிர வேறு பாதை கிடையாது, மாற்று பாதை கிடையாது. ஒற்றையடி பாதையில் ஒருவருக்கு ஒரு எதிர்த்தால் வந்தால் கூட நம்ம உரசிட்டு தான் போகணும், அப்படி இருக்கும். அது வழியாக ஒருத்தன் ராத்திரி போல் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ தெரியும் எப்படி அந்த பாதையில் போகும்போது திருடுவாங்க, நம்ம கையில் உள்ளதை ஆட்டையை போட்டுருவாங்க, அபேஸ் பண்ணிடுவாங்கங்கிறது தெரியும். இருந்தாலும் ஊருக்கு போய் ஆகணுமேன்னு அவன் சுதாரிச்சுக்கிட்டு தைரியத்தை உண்டாக்கிக்கிட்டு அப்படி வர்றான். இருட்டில் யார் வந்தாலும் தெரியாது. அப்படியே பாதி தூரம் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு முன்னெச்சரிக்கையோட ஜாக்கிரதையோட ஒரு அலர்ட்டாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கான். யார் வந்தாலும் எனக்கு கொடுத்துடக்கூடாது, எதையும் நாம் எதையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்துகிட்டே இருக்கான். அதே வந்த உடனே யாரோ மேலே உரசனது தெரிஞ்சுது. யாரோ மேலே உரசனது தெரிஞ்ச உடனே படக்குன்னு எதையும் அடிச்சிட்டானே என்று நினைத்து எதாக இருக்கும் என்று கையை தொட்டு பார்த்தா கையில் வாட்சை காணும். படக்குன்னு வாட்சை திருடிட்டானேன்னு திரும்பி தைரியத்தோட தாண்டி போகிறவனை பிடிச்சிக்கிட்டான். குத்து மதிப்பாக பிடிச்சா அது சட்டை மாட்டிச்சு. கொடுறா வாட்சை அப்படின்னா வாட்சை காட்டி அவன் கையில் கொடுத்துட்டான். வாங்கி இருட்டுக்குள்ளே வாங்கி கையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து லைட்டை போட்டு பார்த்தா இவன் வாட்சி டேபிள்லே இருக்கு என்பது இந்த கதை. ஆக இவன் பயந்து கொண்டே வந்துக்கிறான், வாட்சி கட்டல. யாரோ உரசன உடனே வாட்சி திருடிட்டான்னு நினைக்கிறான் இவன். அவனை பிடிச்சி குடுறா வாட்சிங்கிறான். அவன் இவனை மாதிரியே பயந்து வந்தவன் தான். அவன் தான் கழட்டி வாட்சி கொடுத்துருக்கான், கொடுத்தது அவன் வாட்சி. அப்போ இவன் திருடன் ஆகிட்டான். இந்த கதையை மிக பிரபலமான கதை, இன்றைக்கு வரைக்கும் இதை பீட் பண்ணுறதுக்கு வேறு கதையே இல்லை என்று சொல்கிறார்கள்.